வணக்கம் மகளே, ரீசெண்டா வந்து போட்டோட நெக் பேண்ட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு 389 ரூபா சம்திங் போட்டு ஒரு நெக் பேண்ட் வந்துச்சு. அதுவும் போட்டோட பிராண்ட்ல. சரி இவ்வளவு கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டேன். இது என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து போட்டோட பிராண்டை வச்சு ஆன்லைன் செல்லர்ஸ் வந்து பண்ற ஸ்கேம் அப்படின்னு. அது என்ன ஒரு ஸ்கேம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. வாங்க அந்த ஸ்கேம் என்னன்னு வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, இப்ப இது வெளியில போட்டுன்னு போட்டிருக்கா, சரின்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜிங் கேபிள் கூட இல்லை மக்களே. சரின்ட்டு நம்ம பேர் எடுத்து பார்த்தோம்னா எலமெண்ட் இண்டஸ்ட்ரின்னு போட்டிருக்கு. பிராண்ட் வந்து MKS அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மக்களே. விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி இந்த பிராண்டை நான் வாங்கி ஏமாந்து போயிட்டேன் மக்களே. ஒரு 400 ரூபா கிட்ட லாஸ் ஆகி போச்சு. ஸோ நீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அதை 100 தடவை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செல்லர் யாரு அப்படின்றத முக்கியமா பாத்துக்கோங்க.